மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். அந்த தலைமை கீழே வர இல்லைங்கிறது என்னோட சொந்த முடிவு. எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறதா என்னுடைய முடிவு. என்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறுல புகழேந்தி அம்மாவுக்கு பிணை கொடுத்தாருன்னு ஒரு வரி இருக்கும். திருமதி சசிகலா வீட்டுக்கும் ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு போய் வேணா கூப்பிட்டு வரேன், அந்த ஆளையும் கூட்டுவாங்க, உட்கார வச்சு பேசலான்னு சொல்லி சொன்னேன். பெரியார் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. இங்க ஏதோ ஒரு வெறி பிடிச்ச நாய் ரோட்ல தேவையில்லாம தந்தை பெரியாரை சீண்டுது. அப்புறம் என்ன திராவிட இயக்கம் வெங்காயம் போங்கடா வீட்டுக்கு. பெரியார பேசுற பின்னாடி கேட்கறதுக்கு யோகியது இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் நீங்க இருக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தாவே நம்பிக்கை துரோகின்னு மக்கள் பேசிக்கிறான். பிரபாகரனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்டிடி லீடர் பிரபாகரனை, நீங்க அடிக்கடி தப்பிச்சிங்க, சாவுல இருந்து வாரில் குண்டடியில இருந்துலாம் தப்பிச்சிருக்கீங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்றுங்க. பிரபாகரன் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் இயற்கையை நம்புகிறேன். பேரறிஞர் அண்ணா திருட, அவங்க மாமன் காளிமுத்து திருட, எங்கெல்லாம் திருட, நான் திருட, எல்லாரும் திருட. அவங்க கண்ணுக்கு தன்னுடைய மூத்திர பையை தூக்கிட்டு 94 வயசு வரைக்கும் ரோடா போனார். வாக்குகளை பொறுக்குகிற இடத்தில் நான் போவதற்கு தயாராக இல்லைன்னு அவர் தான் பெரியார். பெரியாரை பத்தி தெரிஞ்சதானே எடப்பாடி பழனிசாமி பேசுறேன். தந்தை பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா பழனிசாமிக்கு உங்கள்கிட்ட குரல் கொடுப்பாரு. கவர்மெண்ட்டை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து, உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ ஆம்பளையா இருந்தா அரெஸ்ட் பண்ண. நாடாளுமன்றத்தினுடைய தலைவர், குழு தலைவர் கனிமொழி யாரா இருக்கட்டும், லேடி தானே, கர்ப்பப்பையை பத்தி பேசலாம். கண்ணகி போராடியதற்கு காரணம் கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அது இன்னும் எவ்வளவு கேவலமான ஒரு. எத்தனை சைத்தான்களும் சைமன்களும் உருவானாலும் திராவிடத்தை எவனாலேயுமே அழிக்க முடியாது. உருவானதே திராவிடம், இருக்கிறதே திராவிட மண்ணு. இவன் எங்க போய் இதெல்லாம் அடிப்பான்? அழிஞ்சு போயிட்டான். அண்ணன் திருமாவளவன் சாரு, அவர் தான் கொஞ்சம் அவனை மைக்கெல்லாம் கொடுத்து ஏற்றி விட்ட பெருந்தன்மை அவரை சாரும். இன்னைக்கு அவரே சொல்றாரு, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ, ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெருவில் இறங்கி தன்மானத்துக்கு இழுக்கா நம்ம முன்னோர்களையும் தென்னவர்களையும் அசிங்கமா பேசுறான்னா எல்லாரும் சேர்ந்து உதைச்சா எங்க இருந்து பேசுவான் அவன்? அவன் வெடிகுண்டு வீசுறா எந்த வெடிகுண்டு? நீ ஸ்ரீபெரும்புதூர் வெடிகுண்டா, இல்ல மனித வெடிகுண்டா, சூசைட் பாமா? என்னங்க நியாயம்? இந்த நாய்ங்கெல்லாம் கழட்டுறதுக்கு எங்க போயிருந்தானுங்க? நீ தமிழீழத்தை பேசுறான், பிரபாகரனை பேசுறான், சொல்ற அன்னைக்கே நீ காலில் விட்டுருக்கணும், அம்மா காலில். அது பேசுறான், இது பேசுறான் கத்திட்டு வர வர வேடிக்கையாகி போச்சு, ஜோக்கர் மாதிரி. இளைஞர்கள் பட்டாளம், இவன் ஏதோ பேசுறான், பயங்கரமா பேசுறான், இவன்கிட்ட பெரிய எழுச்சி தெரியுது, பிரபாகரனை சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டாங்க. புசி ஆனந்த கூப்பிடு, நம்ம கட்சியில் என்ன போஸ்டிங், பொதுச் செயலாளர். நீ நல்லா வெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு தூணு துப்பு, அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்பு வச்சுட்டாருல. இந்த கேவலம் தேவையா அந்த கட்சிக்கு? 33 வருஷமா ஆட்சியில இருந்து நம்பர் 1 கட்சி நாங்க தான் மாறுதல் திமுகன்னு சொல்றோம். நம்ம விஜய் கிட்ட சரண்டர் ஆகிற நிலைமையில் இருக்கிறது தெரிஞ்சுதான் விஜய் இவரோட போனா நம்ம காணாம போயிடுவோம். தோல்வியை கண்டிராமல் வெற்றி படிகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற சத்துவ தந்த சரித்திர நாயகன் மாபெரும் இயக்கத்தை படைத்தான். நான் கொண்ட இயக்கத்தை, தலைவர் அம்மாவை தலைவர்களாக பெற்றிருக்கின்ற இந்த இயக்கத்தை அவர் பின்னாடி கொண்டு போறேன்னு நீங்க சொல்ல முடியாது. cannot say that. பழனிசாமி ஜெயிலுக்கு போவாரு, இவர் கூண்டாக்கில ஜெயிலுக்கு போகணும், சீமான, இதெல்லாம் நடக்கும். பட் இங்க அரசியல்ல மாற்றங்கள் வருமா எனக்கு தெரியாது. அந்த கூட்டணி அமைஞ்சா வெற்றி, ஆட்சி மாற்றத்திற்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு படியை நோக்கி அதிமுக போனா நல்லது தானே?
பழனிசாமின்ற ஒரு நல்ல மனிதர் இருக்கின்ற வரை யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க, அவரும் ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. அதனால இந்த கட்சி அழிவுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு அச்சாரம் போட்டாச்சு. அவைக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்பதான் கோபம் வருது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்ப்பா இருக்கணும்ன்றது மக்களுடைய தீர்மானங்க, ஒண்ணுமே இல்லை. ஊழியர் தான் ஆமாங்க, கையை பிடிச்சிட்டு அழறாரு அவர். எப்படியாவது கட்சியை ஒன்றா சேர்த்துருக்கு சார், ப்ளீஸ் சார். இன்னைக்கு இருந்தாலும் துண்டக்கானன் தோளக்கானன் ஓடுறானே, நிற்கிறதுக்கே ரெடியா இல்லை. சும்மா திமுக மேல பழிய போட்டு என் உயிர் இருக்கின்ற வரை, சீமான் உயிர் இருக்கின்ற வரை பார்ப்பான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முடியாது. ஓபிஎஸ் போட்ட பிச்சை எதிர்கட்சி தலைவர். அப்போ இவ்வளவு சொன்னோம், அவர் திருந்த மாட்டார். அவரு அதுலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். இல்லைன்னா இவர் எங்க எதிர்கட்சி தலைவர் ஆகும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு வணக்கம், மதிமுகத்திற்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. எப்படி இருக்கீங்க? பாருங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒரே அலைச்சலா இருக்கு. நேற்று இவரோட போய் இன்னைக்கு கோர்ட் கேஸ், அதுக்காக போயிருந்தோம். இரட்டை இலை சின்னம் என்ன சொல்லுது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, உயர் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நான் போய் விளக்கம் கொடுத்திருக்கேன், அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையம் இதை விசாரிப்பது தவறு அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்கேன். சின்னத்தை யார் கொடுக்குறா? தேர்தல் ஆணையம். அப்புறம் அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. ரெட்டையில இல்லாம சின்ன இல்லாம எப்படி உட்கட்சி விவகாரம்? 6 அறிவு இருக்க மனிதனோட நீங்க பேசலாம், 5 அறிவு இருக்க மனிதனோட நீங்க பேச முடியாது. அதனால அதிமுக தொண்டர்கள் 5 அறிவு இருக்க ஒரு நபரை தான் பொதுச் செயலாளரா யாருக்கு சொன்னா? யாரு தேர்ந்தெடுத்தா? இந்த ஆள யாரு தேர்ந்தெடுத்தா? சரி, மூத்த அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள் பாவம், ரொம்ப வசதியா வாய்ப்போட இருக்கவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தானே, அவங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே அவர் பொதுச் செயலாளரா தொடர்வதில்ல? இல்ல, என்னோட ஒரு 2-3 அமைச்சர்கள், உங்களுக்கு மதிமுகத்துக்கு ஒரு செய்தி தரேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன், நல்லெண்ண அடிப்படையில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனாங்க. அந்த 3 பேருமே அவரை நானாவது வாங்க போங்க கொஞ்சம் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். அந்த 3 பேருமே அப்படி பேசல. அவன் கடந்து போகிறான், வேலையை பாருங்கண்ணே, நீங்கள் வாங்கினே கேஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் ஒரே தொந்தரவாக இருக்குண்ணே, தயவு செஞ்சு நீங்கள் வாங்கினே, மற்றெல்லாம் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், முடிஞ்சு போன கதை விட்டுருங்கண்ணே, இப்போ நீங்கள் மாத்திரம் வாங்கினே, இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வேணும், கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க. வாபஸ் நீங்க வந்துருங்கண்ணே, என்ன பதவி வேணுமோ எடுத்துக்கோங்க, எங்களோட வந்துருங்க. அப்போ ரொம்ப நேரம் போச்சு அந்த பேச்சுவார்த்தை. இத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏற்கனவே வந்து தங்கமணி, வேலுமணி போன்றவங்க எல்லாம் போய் நேரடியா வீட்டுல பார்த்தாங்க. கம்ப்ளீட் பண்றேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வந்து அங்கே சாதிக்க போறதும் ஒன்றும் இல்லை, நீங்க சாதிக்க போறதும் ஒன்றும் இல்லை, ஸோ பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, அந்த ஆள் தலைமை கீழே வரேன் இல்லைங்கிறது என்னோட சொந்த முடிவு. ஆனா இப்ப எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறதா என்னுடைய முடிவு. ஒருங்கிணைப்பு குழு, மிஸ்டர் ஜே.சி.டி. பிரபாகரன், கே.சி. பழனிசாமி, அண்ணன் கூப்பா கிருஷ்ணன், இப்படி நம்மளாம் சேர்ந்து எல்லாம் பண்ணோம். ஆகவே எல்லாரும் சேரிட்டோம். சேர்ந்த பின்னாடி எனக்கு பதவி இல்லைன்னு சொன்னாலும் நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்சியில் இனிமேல் நான் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறுல புகழேந்தி அம்மாவுக்கு பிணை கொடுத்தாருன்னு ஒரு வரி இருக்கும், அதை யாரும் மாற்ற முடியும்? ஆகவே அந்த இடத்துல இருக்கேன் நான். எல்லாம் பரவாயில்லைங்க, அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ஆகவே எல்லாரும் சேர்றதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி, நீங்கள் சொன்னீங்களே முட்டா பையன் அவன் பேசுனீங்களா, அவனோட போய் பேசி முடிவு பண்ணி வாங்க. நான் இந்த பக்கம் இருந்து வேணா, நான் சசிகலா, அவங்க திருமதி சசிகலா வீட்டுக்கும் ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு போய் வேணா கூப்பிட்டு வரேன், அந்த ஆளையும் கூப்பிட்டு வாங்க, உட்கார வச்சு பேசலான்னு சொல்லி சொன்னேன். அவங்க எவ்வளோ பேசி பார்த்தாங்க, சரி முயற்சி பண்ணுறேன்னு போனாங்க. போனவங்க ஒரு வாரமாக காணோம். இதுதான் நிலைமாங்க. எதிர்கட்சி தலைவர் இப்படி உரிமையில பேசுவது முறையா? ஏங்க உரிமை, அதாவது நான் ஒன்றும் தப்பா பேசலை. நீங்க நான் வந்து அவருக்கு நமக்கு என்ன சொத்தா பிரியல, அது இல்லை.
ஒரு கட்சி வீணா போகுது இல்லைங்களாங்க, கட்சி அழியுது. இல்ல அவங்க உங்களோட நான் வந்து உதாரணமா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு கேட்டா, தந்தை பெரியார் தான் தலைக்காவேரி திராவிட இயக்கத்துக்கு. பெரியார் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை இங்க. தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தாரக மந்திரம், சுயமரியாதை தோற்றுவித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னா திராவிடர் கழகம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அண்ணன் வைகோவை கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. எல்லாத்துக்கும் அதுதானே தலைக்காவேரின்னு. இதை சொன்ன ஒரு தலைக்காவேரின்னு ஒரு நாள் இழுத்துட்டு நிற்க வச்சு ப்ரெஸ்ஸில் பெரியாரை பற்றி பேசுங்கன்னு சொன்னார். ஓபிஎஸ் என்ன சொன்னார், ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அரசியலே வேணான்ற நான் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம என்னன்னா ஏதோ ஒரு வெறி பிடிச்ச நாய் ரோட்ல தேவையில்லாமல் தந்தை பெரியாரை சீண்டுது. அதுதான் வந்து தந்தை பெரியாரை உச்சியில் வச்சு புகழ்ந்து பேசின வெறி நாய். அந்த நாய் என்ன பண்ணுது இன்னைக்கு, அதாவது நான் படிக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன், தெருவில் ஒரு நாய் அழகாக வரும், கெஸ்ட் வராங்கல்ல வீட்டுக்கு, அந்த ரோடுக்கு வரவங்கள அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாட்டு உள்ளே வருவாங்க, அந்த நாய் போய் விளையாடும் அவங்கள்ட்ட. இதை பார்த்தோன்னே அழகாக இருக்கேன்னு அவங்களும் கையெல்லாம் மேலே போட்டு விளையாடிடலாம். திடீர்னு கடிச்சிடும், கையோ காலையோ கொதறிட்டு ஓடிடும். இப்படியே அது பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால எங்களுக்கு இந்த ஓய்வாக படிக்கிற நேரங்கள் போய் சாயங்காலம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது இந்த நாயை பார்த்தோம்னா அடித்து துரத்துவோம். யாராவது தடவரதை பார்த்தா ஆஹா கடி வாங்க போகிறான் இவன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து அடித்து கொண்டுட்டோம் ஒரு நாள். இட் ஹஸ் ஹேப்பன். ஏன்னா மற்றவங்களுக்கு அப்பெல்லாம் தொப்புள் பல கேஸ் வரும் சார். இல்ல தொப்புள் இன்னைக்கு மனிதனை தாக்குவதை விட வெறி நாய் அடிக்கணும். தொப்புள் பூரா ஊசி போடணும். தன் கண்முன்னே ஒரு இல்ல நீங்க எந்த சாப்டருக்கு போறீங்க அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். தன் கண்முன்னே ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாலோ அவங்க வந்து கொடுமையாக ட்ரீட் பண்ணாலோ அதை வேடிக்கை பார்க்கும்பொழுது அகிம்சைன்னு சொல்லக்கூடாதுன்னு அகிம்சையை உண்டாக்கிய காந்தியே சொல்லி கொடுத்துருக்காரு. இல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. நீங்க தந்தை பெரியாரை சீண்டுகிறான், அசிங்கமாக பேசுகிறான், பல பேர் எழுந்து நின்று பதில் சொல்லுகிறார்கள், புகழேந்தி ஒரு ஆள் விடாமல் ஓயாமல் கத்திக்கிட்டு இருக்க, இவ்வளவும் நடக்குது. ஆனால் இவனுக்கு என்னங்க கேடு, அவன் சொல்ல வேணான்றீங்க, இவனுக்கு என்ன கேடு சொல்லுங்க பார்ப்போம். பெரியாரை இப்படி பேசலாமா, தவறு அப்படின்னு ஏங்க இந்த 2-3 பேரும் பேச மாட்டேன்றாங்க? அப்புறம் என்ன திராவிட இயக்கம் வெங்காயம், போங்கடா வீட்டுக்கு. பெரியார பேசுற பின்னாடி கேட்கறதுக்கு யோகியது இல்லைன்னா உங்களுக்கு வந்து அரசியல் நீங்க இருக்காதீங்க. அப்புறம் என்ன கிழிக்க போறீங்க நீங்க நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கவர்மெண்ட்டுக்கு அதுதான் எனக்கு வேண்டுகோள், பிடிச்சி உள்ள போடணும். அதெல்லாம் பண்ணலையே, அதெல்லாம் வேதனையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நமக்கு திமுக ஸ்ட்ராங்கா எதிர்ப்பா நிற்கிது, எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நான் மாண்புமிகு முதல்வர்கிட்ட எதிர்பார்க்கறது அரெஸ்ட் பண்ணுவார், கூண்டால உள்ள போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சரி, உங்க எதிர்பார்ப்புகளை முன் வச்சிருக்கீங்க. அதற்கு முன்பாக கடைசியா ஒரு கேள்வியை கேட்க வந்தேன், அதுல நீங்க இது பண்ணதுனால. அவங்க பேசும்போது சொன்னீங்க, நான் அங்க வந்து எதுவும் சாதிக்க போறதில்ல, நீங்களும் எதுவும் சாதிக்க போறதில்ல அப்படின்னா, அதிமுக எதுவும் இனிமே சாதிக்க போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுந்தா நீங்க ஒருங்கிணைப்பு குழு வச்சு ஒருங்கிணைக்க முயற்சி பண்றீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் புறப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கால் புத்தி வந்து நம்ம யாரை குற்றம் சொல்றோமோ இறங்கி வர மாட்டேன்றான் ஒரு மனுஷன். அவர் இறங்கி வந்து சரிங்க ரைட் எல்லாரும் சேர்ந்து போகலாம், ஓபிஎஸும் வரட்டும், திருமதி வி.கே. சசிகலான்ற சின்னம்மாவும் வரட்டும், புகழேந்தி மாதிரி இந்த ஒருங்கிணைப்பு குழு எல்லாம் வரட்டும், ஒதுங்கி இருக்க அத்தனை பேரும் ஒன்றா போவாங்க, நல்லபடியான ஒரு முடிவு எடுத்தாலும் இம்மிடியேட்டாக நீங்கள் வெற்றி பெற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அனதர் 1 year பயணம் பண்ணணும், பயங்கரமாக பல விஷயங்களை சந்திக்கணும், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் பிரச்சனை, இதையெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணி போராடினா தான் அந்த வெற்றி அடைய முடியும். இப்படி சேர்ந்துட்டு நான் வெற்றி பெறேன்னா அது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெட்டலையும் கையில் இருந்து, காசு பணமும் இருந்து, நீங்கள் சொன்ன முன்னாள் கொள்ளையடித்த அமைச்சர்களும் இருந்து, என்னாச்சு நாடாளுமன்றம், என்னாச்சு சட்டமன்றம், ஆட்சி அதிகாரம் போய் உள்ளாட்சி போய் ஒன்றுமே முடியலையே. ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி நிற்கணும், சாதாரண விஷயம் இல்லை. ஆட்சி இழந்து மறுபடியும் அம்மா ஆட்சிக்கு வராங்க, உங்களுக்கு நினைவு இருக்கா? 2016 வராங்கல்ல, அப்போ 2001 இல்லையா? 2001 2016 இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா
தினம் போராட்டம் எங்க தொண்டர்கள்லாம் இதெல்லாம் பண்ணியாச்சு நம்ம. சுற்றுப்பயணம் அதுக்காக சொன்னேன். சுற்றுப்பயணம் போக இருக்காரு எடப்பாடி. 234 தொகுதிகள்லயும் சுற்றுப்பயணம் போய் சுணக்கமாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்த இருக்காரு. சட்டமன்ற தேர்தலுக்கான பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. என்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு. திரு மு க ஸ்டாலின் திமுக தலைவர். என்னைக்கு நாளைக்கு இப்படியே லைன்ல பிடிச்சிருவேன். அவரை சுற்றுப்பயணத்துக்கு போவானான்னு சொல்லிடலாம். ஏன்னு கேட்டா இந்த ஆள் சுத்தி வரும் பொழுது அவர் ஜெயிச்சிருவாரு. அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி முகத்தை பார்த்தாவே நம்பிக்கை துரோகின்னு மக்கள் பேசிக்கிறான். இப்போ அடிஷனலா ஒரு பட்டம் முக்கியமா புகழேந்தியால வந்தது தான் அது. நான் என்னைய பெருமையா சொல்ல, இந்த ஒற்றுமைக்கு சரியா வரல, ஒருங்கிணைப்பு சரியா வரல, இந்த ஆளால தான் நான் கட்சியே போச்சு, நாசமா போனவன் தெருவில் வரான்னு எல்லாரும் திட்டுற நிலைமையில் இருக்காரு. அவர் எந்த வண்டியில் வேணாலும் போகட்டும், ராக்கெட்ல போகட்டும், எங்க வேணா போகட்டும், மக்கள் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. தேர்ஃபோர் அங்கே நீங்கள் போய் பிரச்சாரம் போய் என்ன பண்ணுறது? ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால் இவர் பிரச்சாரம் ஆரம்பித்தார்னா திரு மு க ஸ்டாலின், மாண்புமிகு தமிழக முதல்வரோ உதயநிதி ஸ்டாலினோ போக வேண்டியது. இப்போ இதுக்கு போகல ஈரோடு பை எலெக்ஷனுக்கு, அது மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணிடலாம். ஏகோபித்த வெற்றியோட வெற்றி வரும் திமுகவுக்கு. இந்த ஆள் சுற்றுப்பயணம் பண்ணாருன்னா போதும். மீண்டும் அப்படியே பேசுறீங்க. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிச்சு நீங்கெல்லாம் தான் முன்னிருந்து அந்த குழுவை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுகவுல பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களை ஒன்று சேர்க்கணும், கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்பார்க்கறாங்க, அப்பதான் அதிமுக மீண்டும் பழைய விரித்தோட செயல்பட முடியும் அப்படின்றீங்க. அப்ப அதிமுக பொதுச் செயலாளராக தற்போது ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர் இப்படி ஒருமையில விமர்சிப்பதும், அவர் தோல்வி பழனிசாமி அப்படின்னு தொடர்ந்து அவரை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு நீங்க ஒருங்கிணைப்பு குழு ஒன்றிணையுன்ற அந்த புள்ளியை முன் வச்சீங்கன்னா அவர் இறங்கி வருவாரா? யாரு பொதுச் செயலாளர்னு சொன்னா? எடப்பாடி பழனிசாமி. யாரு பொதுச் செயலாளர்னு சொல்றா? எவ்வளோ நாள் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு நான் சொல்லி கொடுக்குறது? அவரு பொதுச் செயலாளர்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் ஒத்துக்கல, டிஸ்பியூட் ஃபைல்ல தான் நிக்குது. அதை தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். சமீபத்தில் ஒரு கோர்ட்ல இவர் போய் போட்டாரு பொதுச் செயலாளர்னு, ஜட்ஜு பிடிச்சிட்டாரு. அப்ஜெக்ஷன் பண்ணவும், நீங்க எப்படிங்க போட்டீங்க, டிஸ்பியூட்ல பெண்டிங்ல இருக்கு, சிவில் கோர்ட்ல உங்களை எப்படி பொதுச் செயலாளர் போட்டீங்கன்னு சொன்னா தப்புன்னு சொல்லி இணை ஒருங்கிணைப்பாளர் எழுதி கொடுத்துருக்காருல நம்ம சென்னை ஹைகோர்ட்ல. அப்படி இருக்கும்போது மதிமுகத்தில் உட்காந்துட்டு நீங்க அவரை பொதுச் செயலாளர்னா என்னங்க அர்த்தம்? நல்ல காலம் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர்னு சொல்லாம போயிட்டீங்க. அதனால அந்த காலம் மீண்டும் அதிமுகவுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரும். இவர் அங்க சிஎம்மா இருக்க மாட்டார், வரும். விஜய் சிஎம் ஆல்டர்னேட்டிவ் தான் இருப்பார். அப்படி நான் விஜய் நான் தவறா சொல்ல வரல. என்ன காரணம்னா, இவங்க பண்ணாததை விஜய் பண்ணார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே விழுப்புரம் இல்லையா, பெரிய கட் அவுட், பெரிய தந்தை பெரியார் கட் அவுட்டை போட்டு தான் ஆரம்பிக்கிறார். அதனால அந்த வெறிநாய்க்கு அவருக்கு ஆகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சீன்றது இல்லை. அவர் உஷாரா இருந்தாலும் திட்டிகிட்டே இருந்தா இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு. ஆனா அவரும் எந்த கண்டனத்தையும் பதிவு பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டுல அவரும் இருக்காரு. கண்டனம் பதிவு பண்றது இல்ல, பிரச்சனையே அவர்தான். யாருக்கு? அந்த வெறிநாய்க்கு பிரச்சனையே. சமீபத்துல பாஜகல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. அதாவது பாஜக உட்கட்சி மோதல்ல தமிழ் சேவர்கள் போலி உறுப்பினர் சேர்க்கை, இத்தனை பேரை சேர்த்திருக்கணும், போலியா கொடுத்திருக்காங்க அப்படின்னு அங்க ஒரு பிரச்சனை எழுந்தது சமீபத்துலதான். இப்போ ஒரு 4 தினங்கள் முன்னாடி மதுரை கிழக்கு வட்ட செயலாளர் போலி உறுப்பினர் அட்டை அடிச்சு கொடுத்திருக்காங்க, இவ்வளவு பேரை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிமுகலயும் 2 கோடி தொண்டர்களை சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் எல்லாம் பேசியிருக்காரு. ஆமா, சேர்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சேர்க்கணும், புதிதாக உறுப்பினர்களை சேர்க்கணும், 2 கோடி டார்கெட் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. இந்த மாதிரி போலி உறுப்பினர் அட்டையை அடிச்சு கொடுத்திருக்காங்க பொறுப்பாளர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது பூரா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த காப்பி. இதுல ஒண்ணு போலியா மெம்பர்ஷிப் அடிச்சு ஏமாத்தி கொடுத்துறான்னு அப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இன்னைக்கு அதிமுக பெரிய விஷயம். அந்த தம்பி எங்க இருந்தாலும் வாழ்க, பாராட்டுறேன். யார? அந்த மதுரையில இருந்து ஸ்டேட்மெண்ட் உண்மையை சொல்லியிருக்காரு. ஆமா, இல்ல அந்த உதயகுமார் இல்ல, இது வேற உதயகுமார். நீங்க சொல்றது இந்த முன்னாள் அமைச்சரா? இல்ல வட்ட செயலாளர் பேர் அப்படி சொல்லுங்க. அந்த உதயகுமார், இந்த உதயகுமார், இந்த உதயகுமார் தான் பழனிசாமிக்கு ஜாலர் ஆயிட்டார் அவர். அது அந்த உதயகுமார், பாராட்டுக்கள். அதுதான் உண்மைங்க. முதல்ல போன நாடாளுமன்றத்துல 20 தொகுதியில நின்னோம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா 80 லட்சம் வாக்குகள் வந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 34 தொகுதியில இப்ப நின்னோம். அப்போ எவ்வளோ நின்னோம்? 20 தான் நின்னோம்.
ஸோ இப்போ வந்து 80 லட்சம் வருது. அப்பயே அது வந்து 4 லட்சம் வந்தது. சேம், கொஞ்சம் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அப்போக்கு ஒரு லட்சம் ஓட்டு ஜாஸ்தி வாங்கிட்டேன், 1% வாங்கிட்டேன்னு வந்து சொன்னார் பழனிசாமி. லூஸ் தனமாக வளர்னாருன்னு நான் சொன்னேன், 1%ன்னு சொல்லி. அப்போ 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்தா மீதி 1,20,00,000 உறுப்பினர்கள் என்னன்னா. ஸோ அந்த சொல்றது உதயகுமார் இஸ் வெரி கரெக்ட். இப்போதான் மெதுவாக ஒவ்வொருத்தங்களா அந்த எதிர்ப்பலை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த உண்மைகளை மறைச்சிருக்காங்க. அது எங்கேயும் போச்சு? உறுப்பினர்கள் சேர்த்தா ஓட்டு போடாமல் எங்கே போயிடுவாங்க? பொய், சுத்தமான பொய். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்ற பிறகு புதிய உறுப்பினர் படிவம் கொடுக்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. அதற்கு பிறகு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எவ்வளவு அப்படின்னு அபிஷியலா இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. எதுவும் கிடையாது. நான் அதுதான் கேட்டேன், எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கிடையாது. அதுல வந்து CV சண்முகன் ஒருத்தர் இருக்கார்ல, முன்னாள் அமைச்சர், இப்ப MP, அவர் மேல தேர்தல் கமிஷன் வழக்கு போட்டுச்சு, இதே மாதிரி பொய்யா சேர்த்தாங்கன்னு சொல்லி. அந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் மாத்திரம் இல்லை, கொஞ்சம் பேர் அலைஞ்சாங்க. ஆகவே இவங்களுக்கு இது வாடிக்கை. என்ன பண்ணுவாங்க, தலைமை கழகத்திலிருந்து அம்மா இது என்ன இப்படியே தான் இருக்குமா, 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்லி. மகாலிங்கம் இது என்ன அதுக்கு மேலே இங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் சேர்க்க மாட்டாங்களா சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்ட உடனே இந்த மகாலிங்கம் அங்கே அடிப்பார் மாவட்ட செயலாளர். ஆனால் இது அம்மா ஒரே சத்தம் போடுறாங்க, நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்கணுமான்னு. அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க மாவட்ட செயலாளராக. உடனே அவங்க கூட்டு ஒன்றிய செயலாளருங்க, நம்ம நல்லவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்கள்ட்ட சொன்னோடனே அவன் என்ன பண்ணுவான், இந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவன் ஃபேமிலியோட உட்காந்து விறுவிறுன்னு எழுதி இல்லாதவன் போல வேற கட்சியில் இருக்கலாம் கொண்டு வந்து கொடுத்துருவா. அப்படிதான் 2 கோடி சேர்ந்தது, 80 லட்சம் தான் வந்தது, மீதி காணாம போயிடுச்சு. இல்லவே இல்லை. அததான் உதயகுமார். அதாவது உங்களுடைய கொள்கை தலைவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய எனக்கு பேர் வச்சு. ஓ ஓகே. அவரை பத்தினி இவ்வளோ கடுமையான விமர்சனங்களை முன் வச்சும் ஏன் அதிமுக அமைதி காக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஏன்னு நினைக்கிறீங்க? பெரியாரை பத்தி தெரிஞ்சதானே எடப்பாடி பழனிசாமி பேசுறது. தந்தை பெரியாரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுன்னா பழனிசாமிக்கு உங்கள்கிட்ட குரல் கொடுப்பாரு. எதுக்கோ குரல் கொடுக்குறோம், இது குரல் கொடுக்க மாட்டேன். தமிழ்நாட்டுல யாருக்கு சார் பெரியார் என்ன செஞ்சிருக்காரு தெரியாது. இப்ப சூப்பர், இது நான் வந்து கைத்தட்டி வரவேற்கக்கூடியது. அவர் ஒருத்தருக்கு தான் புரியாது பெரியாரை பத்தி. தெரிகிறது வேற, தெரியாது வேற. ஒரு விதத்துல சீமானுக்கு நான் வந்து பாராட்டுதல்களை சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா, கிட்டத்தட்ட இந்த 30 நாளும் தந்தை பெரியார் 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 பெரியார்னு மூளை முடுக்கெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. மூளை முடுக்க பூரா எல்லாம் எங்க பெரியார் புத்தகங்களுமே அதிகமா. அப்ப பெரியார் யாரு, என்னென்ன நடந்தது, வைக்கத்துக்கு போனது, போராடினது, இங்க என்ன பண்ணார் தந்தை பெரியார் அப்படின்ற. ஈரோட்லயே ஃபர்ஸ்ட் முனிசிபல் சேர்மன் அவர் தான். அவர் அங்க சேர்மன், சேலத்துல ராஜாஜி சேர்மன். ஒரு தலைவர் இப்ப போய் கூட அந்த வீட்டை பாருங்க, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்னு. அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா திரும்பி வரும்பொழுது ஈரோட டச் பண்ணி தான் மெட்ராஸ் போக முடியும் அவர். அப்ப ரிசீம் வந்து நமக்கு வந்து சென்னை மாகாணத்தினுடைய தலைநகர் சென்னை தான் தமிழ்நாட்டுக்கு. அப்படி இருந்த இடம் இல்லையா அது. அப்போ அப்படி போவாராம் அந்த ராஜா. பட் ஒரே ரோடுல போனோம், அந்த ரோடு உள்ள போனீங்கன்னா தான் உங்களுக்கு கோர்ட் வரும், கோயில் வரும், அரசு அலுவலகங்கள் வரும். அது மாதிரி முக்கியமான ஒரு இடம் அது. கோயில் சாமியோட சேர்ந்துருக்கு. அந்த கோயிலை தடுத்து ஈழவர் இன்னொரு இனம் 2 பேரும், இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அது உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு ரோட்ல ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் அமைச்சு மூடிட்டான். தட் இஸ் த கேஸ். அங்கே ஜோசப் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து உள்ள போனவங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்லி போராடும் பொழுது அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது பெரியாருக்கு இந்த இன்டிமேஷன் வந்து தந்தை பெரியார் ஈரோடுல இருந்து புறப்பட்டு வைக்கம் போறார். வைக்கத்தில் மகாராஜாவே, ஏன்னா வீட்டில் தங்கினவர் தானே, பெரியார் வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அவர் வர்றார், இறங்கி வந்து வரவேற்கிறார். நான் உங்கள் வரவேற்புக்கோ விருந்துக்கோ வரல, உங்களை எதிர்த்து போராடுறதுக்காக இந்த மண்ணில் வந்திருக்கேன் நான். ஆகவே நீங்கள் என்னை எதிரியாக தான் இனிமேல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த போராட்டத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறார். இந்த ரோடை திறக்கணும்னு போராடுறார். பெரிய ரகலையாகுது. பெரியாரை கைது செய்து முடியாமல் திருவனந்தபுரம் சிறையில் கொண்டு வந்து வச்சு பெரியாரில் வெள்ள தொப்பியோட சங்கிலியோட இருந்தார் தந்தை பெரியார். இதுதான் ஃபேக்ட். அந்த பெரியார் கைது செய்யப்பட்டார்ன்ற செய்தி வந்தோடனே அவருடைய மனைவியார் மணியம்மையும் தங்கையும் இங்க இருந்து புறப்பட்டு அங்க போய் போராடி அவங்களும் அரெஸ்ட். கதர் துணியை சுமந்து காந்தி சொன்னார் என்பதற்காக தெரு தெருவாக எடுத்து அலைந்தவர். அதற்காக தனது குடும்பமே போராடியது.
கல்லு வேண்டான்னு தென்னை மரத்தை வெட்டியவர், பயங்கரமான வரலாற்றுக்குரியவர் அவர். ஆனால் வைகோவுக்கு தெரியும் அதெல்லாம். ஆனா மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் இதுல ஏன் அப்ப நான் என்ன சொல்றேன், அவருக்கு பெரியாரை பத்தி தெரியலன்னு சொல்றேன். இவ்வளவு கதை சொல்றேன் நான். இந்த வரலாறுகளை சொல்லுகிறேன். இப்ப வெளியில வந்து போராடி இருக்கணும். நம்ம அதிமுக பேனர்ல தானே இருக்கோம், ஒரு அணி வச்சிருக்கோம்ல. எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திருக்கணும். ஒண்ணே ஒண்ணுங்க, ஒருத்த வந்து திட்டுறான், ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, இப்படிதான் பேசுவேன்னு பேசுறான். அந்த கவர்மெண்ட்டை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து, உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீ ஆம்பளையா இருந்தா அரெஸ்ட் பண்ண. நாடாளுமன்றத்தினுடைய தலைவர், குழு தலைவர் கனிமொழி யாரா இருக்கட்டும், லேடி தானே, கர்ப்பப்பையை பத்தி பேசுறான். பெரியார் ஏதோ சொன்னாருன்னு சொல்லி எவிடன்ஸ் இல்லாம பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இவனால யாரோ பாதிக்கப்பட்டவங்க அவங்க கர்ப்பப்பையை பத்தி பேசி கத்திக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில இருந்து. ஆனா இவன் என்ன பண்றான், கனிமொழியை பத்தி பேசுறான், ஸ்டாலினை பத்தி பேசுறான், கலைஞரை பத்தி அசிங்கமா பேசி இவ்வளவோ நடக்குது. இந்த அரசு எனக்கு புரியல, ஏன் வேடிக்கை பாக்குறாங்கன்னு. போட்டு மிதிச்சு உள்ள போட வேண்டியது. எதிர்வினையும் திமுகவுமே ஆற்றலே, அதுதான் தப்புன்னு தான் சொல்றேன். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங். அதை செய்யணும். ஏகப்பட்ட கேஸ் போயிருக்கு, நீங்க வேடிக்கை பார்க்க கூடாது. அது அரசியல் அல்ல, ஆட்சியோ அதிகாரமோ இல்ல. சீமான் அவர்களுடைய நோக்கம் பெரியார இது போல சிறுமைப்படுத்துவதா? தமிழ்நாட்டுல பெரியார் இருக்கும் வரை ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிற RSS கொள்கையை அவர் கையில் எடுத்தது போல இருக்கிறது அவருடைய சமீப கால நடவடிக்கைகள். சிறுமைப்படுத்துவதா இல்ல திமுக குடும்பத்தை சிறுமைப்படுத்துவதா? ஏன் அப்படின்னா அந்த வீடு முற்றுகை நாளன்று சீமான் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்து பிஞ்ச செருப்பு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அவர் கட்சியை சேர்ந்த சாட்டை திருப்பி பேசும்போது சொல்றாரு, சில எக்ஸாம்பிள்ஸை சொல்லிட்டு வரும்போது, பெரியார், அம்பேத்கர் இது மாதிரிலாம் பேசிட்டு வரும்போது, கண்ணகி போராடியதற்கு காரணம் கனிமொழியை பார்த்துதான் கண்ணகி போராட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது இன்னும் எவ்வளவு கேவலமான ஒரு விமர்சனம். இதைய பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நோக்கம். என்ன நினைக்கிறேன், இந்த எலெக்ஷன்ன்றதால பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துரும்ல, நாளைக்கு வந்துடணும். அது திராவிடத்தை அழிப்பதுதான் என் முதல் வேலை அப்படின்னு சொல்றாரு. இவன் இல்ல, எத்தனை சைத்தான்களும் சைமன்களும் உருவானாலும் திராவிடத்தை எவனாலேயுமே அழிக்க முடியாது. உருவானதே திராவிடம், இருக்கிறதே திராவிட மண்ணு. இவன் எங்க போய் இதெல்லாம் அழிப்பான்? அழிஞ்சு போயிட்டான். பெரியார் மேல கை வச்சான் கெட்டான்ற மாதிரி. இதை இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பெரியார் வந்துங்க, நீங்க வந்து தன்னுடைய மூத்திர பையை தூக்கிட்டு 94 வயசு வரைக்கும் ரோடா போனார். ஒரு பெரிய பியூட்டி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவனை விட அதிகமா புகழ்ந்தவங்க இல்லை யார், பெரியார். ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா பயங்கரமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரோட்ல அன்னைக்கு அண்ணா பெரியார் நினைவுலத்துல போய் சொன்னேன் நான். அவ்வளவு பேசியிருக்கேன், வாயிலிருந்து எல்லாம் பொய்யா பேசுறது. ஒரு பொய் பேசுறதுக்கு லிமிட் இல்லைன்னு அண்ணன் வைகோ கூட. இவருடைய அரசியல் அறிமுகமே வந்து பெரியார் தானே. திக திராவிட கழகத்துல இருந்து தானே இவருக்கு வாய்ப்பு கிடைச்சு மேடைகள்ல பேசி வராங்க பெரியார் வாழ்கன்னு. அப்புறம் அண்ணன் திருமாவளவன் சாரு, அவர் தான் கொஞ்சம் அவனை மைக்கெல்லாம் கொடுத்து ஏத்தி விட்ட பெருந்தன்மை அவரை சாரும். இன்னைக்கு அவரே சொல்றாரு, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ, ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே எனக்கு முதல்வர்கிட்ட திமுக கிட்ட வேண்டுகோள் எல்லாம், நடவடிக்கை எடுங்கள். இதை வேடிக்கை பார்க்காது. வேடிக்கை பார்த்தா நம்ம வீணா போயிடுவோம். இன்னொரு விஷயம், ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறுது. தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம். ஈரோடு இன்னும் பெரியார் வாழ்ந்த மண் அப்படிங்கும் போது அங்க போய் மீண்டும் மீண்டும் பெரியார பிஞ்ச செருப்புன்ற அளவுக்கு அவங்க வந்து மேடை போட்டு பேசுறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு என்ன தைரியம் கொடுக்கு? அங்கதான் எலெக்ஷன் நடக்குது, நீங்க வந்து அந்த எலெக்ஷன் வேட்பாளரை நிறுத்தி இருக்கீங்க. அங்க செருப்பு கழட்டி காமிக்கிறான். இன்னொரு நாய், குட்டி நாய் பேரை சொல்லிட்டு இருந்தீங்க, அது காமிக்குது. அது எடுத்து செருப்பு எடுத்து காமிக்குது. நான் என்ன சொல்றேன், அவன் ஒன்னும் யோசனை பண்ணணும். கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலன்னு வச்சுக்கோ. இப்ப மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் இருக்காரு, திருமா தோழர் அவருடைய சொந்த பிரதர் மாதிரி அண்ணன் அவர் இருக்காரு. அதுக்கு பின்னாடி எங்ககிட்ட இருக்க ஏடிஎம்கே, நாங்க தனியா பிரிஞ்சிருக்க ஏடிஎம்கே, அவனுக்கு சூடு சொன்னா வராது, 2-3 பேத்துக்கு பரவாயில்ல. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா, எல்லா தொண்டர்களும் ஒன்னா சேர்ந்தா இவன் எந்த மேடையில பேச முடியும்னு நினைக்கிறீங்க? அடிக்க வேண்டியது அவர் வழியே இல்லைங்க. அதுல எனக்கு காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. வேற எவனாச்சும் அதுக்கெல்லாம் சட்டப்படி கிட்ட ஒரு வெங்காயம் கிடையாது. சட்டப்படி இந்த கட்சியை பேன் பண்ண சொல்லி நான் மனு கொடுத்துட்டேன். அது வேற. தெருவில் இறங்கி தன்மானத்துக்கு இழுக்கா நம்ம முன்னோர்களையும் தென்னவர்களையும் அசிங்கமா பேசுறான்னா எல்லாரும் சேர்ந்து உதைச்சா எங்க இருந்து பேசுவான் அவன்? அந்த நிலைமைக்கு போகும். கட்சியே தடை பண்ணிடுவேன் நீங்க ஒரு பேட்டி கொடுத்து. ஆமா, கட்சி தடை பண்ணிடுவேன் மனு கொடுத்து. எனக்கு தெரியும், இங்கதான் தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தையும் வாங்கிட்டாங்க. இனிமே எப்படி கட்சியை போய் தடை பண்ண? இங்கதான் இருக்கு என்கிட்ட. தட் இஸ் a மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்.
அது விரோதமான செயலில் யார் ஈடுபட்டாலும் அவங்க கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனை வாபஸ் வாங்கிக்கலான்ற சட்டத்தில் இருக்கு. ஐ ஹாவ் தட் ஆக்சுவலி. அதனால வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் மீண்டும், அதாவது தேர்தல் நேரங்கள்லயும் சரி மற்ற நேரங்கள்லயும் சரி, அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது போல யாருமே ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி செயல்கள்னு இருக்கு. குறிப்பா தேர்தல் நேரத்துல சில வரைமுறைகள் நெறிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி பிரச்சனையை தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரி மேடை போட்டு பேசுறாங்க. அப்பயுமே தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. வரைக்கும் அங்க ஒரு கலவரம் ரியாட் அது வரணும்னு முயற்சி பண்ணதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கடைசி வரைக்கும் வரல. சின்ன சின்ன சம்பவங்களாம் முடிஞ்சிருச்சு. திமுக அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட நம்ம முத்துசாமி அண்ணன் இங்கிருந்து ஏடிஎம்கேல இருந்து போன தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்கள் இறங்கி வேலை செஞ்சாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணாங்க. இது கலவரமாக மாறுதுன்னு. கலவரமாக மாறி அந்த தேர்தலாக நடக்காம அதை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கலவரமாக மாறிச்சுன்னா ஒரு பெரிய வெள்ளம், கலவரம், பணம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தேர்தலை நிறுத்துறதுக்கு அதிகாரப்படுகிறது. மாறிடக்கூடாதுன்னு தான் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தேர்தலே வேணான்ற அந்த ஒரு சீட்டு வந்து என்ன திமுக ஆட்சி தொடர போதா? அந்த ஒரு சீட்டு கிடையாது. ஏற்கனவே 3 எலெக்ஷனை பார்த்தாச்சு. 3வது எலெக்ஷன் இது. அதனால தூக்கி உள்ள போட வேண்டியதான். ஒரு பக்கம் எலெக்ஷன் நடக்கட்டும் போடா அப்படின்னு சொல்லி. யாரா இருந்தாலும் சரிதான். ஐ எம் நாட் பர்டிகுலர் அபவுட் திஸ் சைதான் சைமன், பட் எனிஒன் யாரா இருந்தாலும் சரி. இல்லை இப்போ நாளைக்கு நான் இப்போ யார் தவறா பேசினா கூட நான் ஏற்றுக்க முடியும். ஏங்க எங்களுடைய வழிகாட்டி தலைவர்னு சொல்லி அவங்கள அசிங்கமா பேசுறவங்களை ஏற்றுக்கிட்டு அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் நமக்கு தேவையில்லை. என்ன பெரியார் தேர்தலில் நின்று தானே ஜெயிச்சாரு சேர்மனா? அதுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டாரு. வாக்குகளை பொறுக்குகிற இடத்தில் நான் போவதற்கு தயாராக இல்லைன்னு அவர் தான் பெரியார். வாக்குகளை பொறுக்குகிற இடத்திற்கு நான் போனால் பதவி சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஆசை வந்துருச்சுன்னா என்னால இயக்கத்தை நடத்த முடியாது. ஆகவே தேர்தலே வேண்டாம். என்னை கேள்வி கேட்காதீங்க. முட்டாள்கள் பக்கத்துல இருந்தா கூட போதும், பரவாயில்லன்னாரு பெரியார். அதுலதான் சாதிச்சார். அவர் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். கட்சியில இருந்து நிறைய பேர் விலகுறாங்க. அவருடைய தனி மனித இயல்புல இருந்து பல்வேறு நாம் தமிழர் கட்சி. அது என்ன நீங்க கட்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஆமா, தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும் வரை கட்சின்னு தானே சொல்லி ஆகணும். நம்ம வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே நம்ம வந்து தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம அப்படிதான் போகணும். திஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல் ஆஃப் ரிலேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அதில் பார்த்தீங்கன்னா 16A பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். பவர் ஆஃப் கமிஷன் ஆஃப் சஸ்பெண்ட் அண்ட் வித்ட்ரா ரெகக்னேஷன் ஆஃப் எ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி for its failure to observe model code of conduct or follow the lawful directions and instruction of the commission. இதுதான் அது வந்து 16A இருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷனுடைய மாடல் கோடு எலெக்ஷன் தேர்தலுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா தேர்தல் நடத்துறதே தேர்தல் ஆணையம் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்கன்ற நான் கோர்ட்டில் போய் சொல்கிறது. அப்போ அந்த 16ல் வந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன்னு சொன்னான். வித்ட்ரா பண்ணுவாங்க. இப்போ வேறு வழியே இல்லை. என்ன டைம் எடுக்கும், ப்ரூவ் பண்ணணும்ல. சீமானை கூப்பிடுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. நீ வெடிகுண்டு வீசுறது சும்மாவான்னு. நான் என்ன, நீ வெங்காயத்தை வீசு, நான் வெடிகுண்டு வீசு. என்னங்க அர்த்தம்? அது வெங்காயம் நம்ம சாப்பிட்றோம், டெய்லி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் தந்தை பெரியார் அதனோட பேரை சொன்னார். ஈரோட சந்தைன்னு சொல்லுவாங்க. சொன்னார், அயோக்கிய நீ வந்து ஒரு கையில் பாம் இருக்கு, என்னுடைய தலைவன் கொடுத்த பாம், அதுக்கு பின்னாடி அதை நான் வீசுறேன்னு சொன்னா என்ன கதியாச்சு? ஸ்ரீபெரும்புதூர்ல வீசி எதையுமே நம்ம இழக்க தயாரா இல்லைங்க. மாவீரன் பிரபாகரன் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம நேசிக்கின்ற தலைவராக கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த மண்ணில் ராஜீவ்காந்தி சாகும்போது, மறையும் போது, சின்ன குழந்தைகள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும், எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு இந்த நாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு அம்மாவும் சேர்ந்து போறவங்க கிருஷ்ணகிரியிலே பிளாக் ஆயிடுச்சு லக்கிலி. அது முன்னாடி பத்திரமா கூட்டு வந்து பெங்களூர் ஏர்போர்ட்ல ஏற்றி கொண்டு வந்து இறக்கிட்டோம். அந்த மீட்டிங்ல ஸ்ரீபெரும்புதூர்ல புரட்சி தலைவி அம்மா கூட இருக்க வேண்டியவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே காப்பாத்தினார் பிரபாகரனை. சொல்லுங்க பார்ப்போம். இவனே ஒரு ஸ்டேஜில் தலைவர் படத்தையும் பெரியார் படத்தையும் போட்டு அதுதான் காமிச்சேன் ஈரோடுல. நம்ம மதிமுகத்தில் கூட வந்திருக்காது. அவ்வளோ பெரிய மீட்டிங் நடத்தி அவ்வளோ பாராட்டி பேசின ஆள் இருந்தார். நடந்ததா இல்லையா? அப்ப வெடிகுண்டு வீசுறனா எந்த வெடிகுண்டு? நீ
ஸ்ரீபெரும்புதூர் வெடிகுண்டா, இல்ல மனித வெடிகுண்டா, சூசைட் பாமா? என்னங்க நியாயம்? ஈரோடுல கலவரம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வயசுக்கு இது வரைக்கும்? எவ்வளவு நல்ல மக்கள் தெரியுங்களா, அன்பான மக்கள், வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. மிஸ்டர் குழந்தைவேலு, அரங்கநாயகம், பல தலைவர்கள் கொங்கு மண்டலம் கொடுத்தது. அந்த வாங்க போங்கன்ற வார்த்தை மாறவே மாறாது. லாங்குவேஜ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி மாறும். மெட்ராஸில் ஒரு மாதிரி மாறும். அப்படியே போனீங்கன்னா மாறி மாறி விழுப்புரம் ஒரு லாங்குவேஜாக இருக்கும். அப்படி நீ கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் மாறும். ஆனால் கோயம்புத்தூரில் அவ்வளவு அன்பா மரியாதையாக மக்கள் பழகி ஈரோடு வரைக்கும் அப்படி இருந்த இடம். அங்கே போய் பாம்பு வீசுறன்றாங்கன்றவன் என்ன அர்த்தம் சொல்லுவோம்? நீங்கள் வீச மாட்டேன்னு நான் உங்களை திரும்பி கேட்குறேன். இந்த ஆள் பாம்பு வீசுவானா வீச மாட்டானா? இல்ல தெரியாம கேட்கணும் சொல்லுங்க. இல்ல அவர் அதுக்கெல்லாம் வந்து சீமானுக்கு ரொம்ப பயம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வெளியில வந்துட்டு தானே இருக்கு. துப்பாக்கி சத்தத்தை கேட்டா பயம், பாம்பு விழுகிற சத்தத்தை கேட்டா பயம், அலறி ஓடுவாரு அப்படிங்கறதெல்லாம் இப்ப வெளியில ஒவ்வொன்றா வந்துட்டு தானே இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஈழத்துல போய் அவர் சொன்ன மேடையில பேசின கதைகள் அது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கறதெல்லாம் இப்ப ஒவ்வொன்றா வெளியில வந்துகிட்டு இருக்கு. அவர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. யாராவது சீமான் அவர்களை நோக்கி விமர்சனத்தை வச்சா உடனடியாக பதில் வந்துரும். ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல வந்துரும், இல்ல அவருடைய தரப்புல இருந்து வரும். ஆனா இவங்களுடைய இதுக்கு வந்து அதாவது திட்டுவது தானே, ஒருமையில பேசுவது தானே விமர்சனமா வருது. ஒரு பக்கம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் இன்சிடென்ட் அப்படிங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டா ரைட் ஆர் ராங், தமிழீழம் மலரும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தொடர்ந்து போராடிய பிரபாகரன் தன் குடும்பத்தையே இழந்து, அந்த பையனை பார்த்தா பார்க்க முடியாது பாவம், அந்த பையனை இழந்து பார்த்தாவே நமக்கு கஷ்டமா போச்சு. அந்த மண்ணை விட்டு ஓடி வரல. அந்த மாவீரன் மறைந்தது அந்த மண்ணில் தான். ரசாயன வெப்பன் குண்டுகளை எல்லாம் எரிஞ்சு கொன்னுட்டான் ராஜபக்ஷே. அந்த ராஜபக்ஷே என்கின்ற மனிதனை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி மரண தண்டனை தூக்கிலிடப்பட வேண்டும். அவன் சர்வதேச குற்றவாளி ராஜபக்சேன்னு யார் சொன்னா இந்த நாட்டில்? புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் இந்த நாய்கெல்லாம் கல்றதுக்கு எங்க போயிருந்தானுங்க? நீ தமிழீழத்தை பேசுறான், பிரபாகரனை பேசுறான், சொல்ற அன்னைக்கே நீ வந்து காலில் விழுந்துருக்கணும், அம்மா காலில். நீ இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி வெங்கைய நாயுடு அப்போஸ் பண்ணாரு. ஐம் ஸ்டில் ரிமெம்பரிங். ராணுவத்தை அனுப்பிட்டாங்க அம்மா. அது மாதிரி சொல்லக்கூடாது ஒரு சீஃப் மினிஸ்டர், இவங்க தப்பா சொல்றாங்கன்னு சொல்லி வெங்கைய நாயுடு சொன்னாரு. இதை செய்தது அம்மா, வளர்த்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த பொறுக்கிகளாம் எங்க போயிருந்தாங்க அன்னைக்கு? நான் தெரியாம கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எங்க போயிருந்தாங்க எல்லாரும்? அப்பதான் இவன் எங்கெங்க இருந்தான்? இவன் கருப்பு சட்டையோடு தான் தலைவர் வெளியில காட்சி அளித்தார். வருஷக்கணக்கில் நாட்டிய ஜோக் எம்ஜிஆர் ஈழ தமிழர்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தார். பாலசிங்கன் சொல்லியிருக்கார், ஏதோ உதவி கேட்க வந்தோம், ஒரு தலைவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தார், எங்களை வாழ வச்சார், உண்மையிலேயே வல்லர் தெய்வம்னு சொன்னாங்க. அன்னைக்கெல்லாம் எங்க இவனுங்கெல்லாம் எங்க இருந்தானுங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பேசுறானுங்க, அது பேசுறான், இது பேசுறான் கத்திட்டு வர வர வேடிக்கையாகி போச்சு. ஜோக்கர் மாதிரி மக்கள் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அதற்கு முன்பாக ஜெயலலிதா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களே வேறு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க விடுதலை புலிகள் பற்றி அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகே, இல்ல ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் சரி முயற்சி பண்ணாங்க. இப்போதைய அதிமுக ஏன் அமைதியா இருக்கு? இல்ல அம்மா மாறினாங்க, ஒண்ணும் தப்பே கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர் இன்சிடென்ட் ஆகுது, மல்லையா டெலோன்னு இன்னொரு இயக்கம் வந்துருச்சு. டெலோ எல்டிடி மோத ஆரம்பிச்சிட்டாங்க. ராமேஸ்வரம் மணல் பகுதியில் எல்லாத்தையும் கீழே பெட்ரோல் அது இதெல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு அங்கிருந்து போகுதுன்னு பொழுது எந்த சீஃப் மினிஸ்டர் வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த சாதனையில் அம்மா பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. மாறும் பொழுது மாறினார்கள். அதற்கு முன்னால் அது பாதிக்கப்படும் பொழுது அதுக்காக குரல் கொடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நேரத்தில் கலைஞர் போட்டி போட்டு எம்ஜிஆர் போட்டி போட்டு தான் ஹெல்ப் பண்ணது எல்டிடிக்கு. இவெல்லாம் யாருன்னே தெரியாதுங்க. அப்போ யார் இவன்? அண்ணன் வைகோ வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்காரு. இதே ரோடுங்க, மாமல்லபுரம் ரோடு. அம்மா போறாங்க, சிறுதாவூர் போயிட்டு. அவர் அண்ணன் தான் பாத யாத்திரை போறாருன்னு வண்டியை நிறுத்திட்டாங்க. அவங்களே கீழே இறங்கி அவர் அண்ணனோட ரொம்ப நேரம் பேசி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் போறாங்க. இவர்களெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள். அதெல்லாம் மாற்ற முடியாது இன்னைக்கு இந்த தலைவர்களை. அண்ணன் வீரமணி ஆகட்டும், நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, அம்மாவை பார்த்தோம், சமூக ரீதியாத்த வீராங்கனைன்னு சொன்னாரு அண்ணன் வீரமணி. சொன்னார் இல்லையா கேளுங்க, வீரமணி ரொம்ப வேண்டியவர் எனக்கு அண்ணன். இப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில இந்த சுல்லான்கள் எங்க இருந்தாலும் தெரியாது எனக்கு. இன்னைக்கு வந்து இவெல்லாம் நின்றுட்டு மைக்க போட்டு கத்திட்டது என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் பட்டாளம் இவன் ஏதோ பேசுறான்,
பயங்கரமா பேசுறான், இவன்கிட்ட பெரிய எழுச்சி தெரியுது, பிரபாகரனை சொல்றான் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டாங்க. அந்த இளைஞர்கள் எழுச்சியில தான் இதே இவனுக்கு சீமான் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காக பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. இப்போ இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக நடத்துல அப்போ அவர் பொதுவிலே வைக்கிறாரு, நான் உங்க அம்மாக்காக நான் வந்து பிரச்சாரத்துல போய் மேடை ஏறி பேசியிருக்கேன், நீங்க உங்களை அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய வாக்குகளை எனக்கு போடணும்னு கேக்குறாரு. இவங்க இருக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல போய் இவங்க நாம் தமிழர் தலைவர்கள் சில நபர்களை அனுப்பி ஆதரவு கேட்கிறாங்க, எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறாரு. இந்த விஷயங்களும் இப்ப நடந்தது தானே? அதான் கேட்டார் அவரு. அவர் அப்படியே எங்களுக்கு ஆதரவு கேட்ட சீமான் அவர்களுக்கு நன்றினாரு. இது நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, விஜய் கிட்ட, விஜய் எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் தப்பா பேசவே இல்லை, ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு விஜய் அப்படின்னா, இல்ல எங்க மேல எந்த தவறும் இல்ல, நாங்க ஊழலற்ற முறையில ஆட்சி செய்தோம், அதனால அவர் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனங்களை முன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசின உடனே, நான் போய் துப்பனா சரியா இருக்காது, டே புசி ஆனந்த கூப்பிடு, நம்ம கட்சியில் என்ன போஸ்டிங், பொதுச் செயலாளர், நீ நல்லா வெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு துப்பு, அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்ப வச்சுட்டாருல அந்த ஆளு. இந்த கேவலம் தேவையா அந்த கட்சிக்கு? 33 வருஷமா ஆட்சியில இருந்து நம்பர் 1 கட்சி நாங்க தான் மாறுதல் திமுகன்னு சொல்ற நம்ம விஜய் வாங்க, நான் உங்களை சேர்த்து பயணம் பண்றோம், எங்க தலைமையில வரணும், வந்தா ஏத்துக்கிறோம் அப்படின்னு தானே பேசியிருக்கணும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காக பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. இப்போ இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல்ல அதிமுக நடத்துல அப்போ அவர் பொதுவிலே வைக்கிறாரு, நான் உங்க அம்மாக்காக நான் வந்து பிரச்சாரத்துல போய் மேடை ஏறி பேசியிருக்கேன், நீங்க உங்களை அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய வாக்குகளை எனக்கு போடணும்னு கேக்குறாரு. இவங்க இருக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல போய் இவங்க நாம் தமிழர் தலைவர்கள் சில நபர்களை அனுப்பி ஆதரவு கேட்கிறாங்க, எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறாரு. இந்த விஷயங்களும் இப்ப நடந்தது தானே? அதான் கேட்டார் அவரு. அவர் அப்படியே எங்களுக்கு ஆதரவு கேட்ட சீமான் அவர்களுக்கு நன்றினாரு. இது நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, விஜய் கிட்ட, விஜய் எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் தப்பா பேசவே இல்லை, ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு விஜய் அப்படின்னா, இல்ல எங்க மேல எந்த தவறும் இல்ல, நாங்க ஊழலற்ற முறையில ஆட்சி செய்தோம், அதனால அவர் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனங்களை முன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசின உடனே, நான் போய் துப்பனா சரியா இருக்காது, புசி ஆனந்த கூப்பிடு, நம்ம கட்சியில் என்ன போஸ்டிங், பொதுச் செயலாளர், நீ நல்லா வெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு துப்பு, அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்ப வச்சுட்டாருல அந்த ஆளு. இந்த கேவலம் தேவையா அந்த கட்சிக்கு? 33 வருஷமா ஆட்சியில இருந்து நம்பர் 1 கட்சி நாங்க தான் மாறுதல் திமுகன்னு சொல்ற நம்ம விஜய் வாங்க, நான் உங்களை சேர்த்து பயணம் பண்றோம், எங்க தலைமையில வரணும், வந்தா ஏத்துக்கிறோம் அப்படின்னு தானே பேசியிருக்கணும். அப்ப நீ எங்களை பத்தி எல்லாம் விஜய் ஒண்ணுமே சொல்லலைன்னா, விஜய் கிட்ட சரண்டர் ஆகிற நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சுதான் விஜய் இவரோட போனா நம்ம காணாம போயிடுவோம். அப்படி இல்ல, புதிதாக ஒரு கட்சி வருது, அது வந்து திராவிட அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிய விமர்சிக்குது, அப்ப செய்தியாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க கேள்விகளை, திமுகவை மட்டும் விமர்சிக்க கூடிய விஜய், பாஜகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் அதிமுகவை ஏன் விமர்சிக்கல, அப்ப கூட்டணி போகிற யுத்தியில இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்கும் போது, ஏங்க ஆளுங்கட்சி திமுகவோட இந்த 3.5 ஆண்டு ஆட்சி வந்து மோசமா இருக்கு, அதனால விமர்சிக்கிறாரு, நாங்க 4.5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தோம் சிறப்பா, அதனால எங்களை விமர்சிக்கல அப்படிங்கிறாரு. யாரா இருந்தாலும் இதை தானே சொல்லுவாங்க. நீங்க சொல்லும்போது முதல்ல என்ன சொன்னீங்க சொல்லுங்க. புதிதாக தொடங்கிய கட்சி, ஆனா இளைஞர்களின் பட்டாளம் ஆதரவு இருக்கே அவருக்கு. எந்த வருஷம் தொடங்கினது? கடந்த வருடம் தொடங்கினாரு, ஒரு வருஷம் கொண்டாட்டத்தை முடிச்சிருக்காங்க. இப்ப என்ன வருஷம்? 25. தொடங்கினது எப்போ? 24. தலைவர் கட்சி தொடங்கினது எப்போ? சார் மாபெரும் கட்சி, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி இத்தனை முறை ஆட்சி செஞ்ச கட்சி. இப்பதான் மாட்டீங்க நீங்க. 72 ஆரம்பிச்ச இயக்கம், 73 திண்டுக்கல்ல தனியாண்டு வெற்றி பெற்ற இயக்கம், புதுச்சேரியில் ஆட்சி அமைத்த இயக்கம், தோல்வியை கண்டிராமல் வெற்றி படிகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற சத்துவ தந்த சரித்திர நாயகன் மாபெரும் இயக்கத்தை படைத்தான். பாடி வீடுகளில் ஏழைகளுக்காக யுத்த களத்தில் பாடலே எம்ஜிஆர் என்னும் 2 எழுத்து மந்திரம் வச்சிருக்காங்க. சமீபத்திய கடைசி கூட போஸ்டர்ல பாத்திருப்பீங்க, எம்ஜிஆர் அவர்களோட நான் ஆணையிட்டால்னு வச்சிருக்காங்க. அவர் வந்து எம்ஜிஆர் பாணியில நான் எடுத்துட்டு போறாரு, படத்தையும் சரி கட்சியிலயும் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வர்றாரு. கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னது யாரு? விஜயகாந்த் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவரை பார்த்து பேசி அதே மாதிரி ஸ்டைல்ல கொண்டு போனாரா இல்லையா? எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் நான் தான்றாரு.
தலைவர் கொடுத்த காரை கூட நான் தான் வச்சிருக்கேன், ம் அதெல்லாம் பிரச்சார சொல்றேன். வேணாம், பிரச்சாரம் வேணும், இதெல்லாம் சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு மக்களோட ஒருங்கிணைந்தா இருந்தார். ம் எதிர்கட்சி தலைவரா வந்தார், பாவம் இறந்துட்டார். அவர் இருந்திருந்தா அந்த அரசியல் சூழல் வேற. ம் விஜய் உள்ள வராங்க அப்படின்னா நான் அவரை பாராட்டுற, வரட்டும், லெட் ஹிம் கம், நோ ப்ராப்ளம், நல்லா வளரட்டும், ஒரு ஆல்டர்னேட்டிவா வரட்டும். ஆனா அவர் என்ன பொசிஷன்ல வரார், என்ன செய்ய போறார் ம் அப்படிங்கிற மக்கள் தான் முடிவு பண்ணணும். சரி நீங்களான்னு சொல்ல முடியாது. ஓகே கண்டிப்பாக அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ம் அதனால நான் கொண்ட இயக்கத்தை, ம் தலைவர் அம்மாவை தலைவர்களாக பெற்றிருக்கின்ற இந்த இயக்கத்தை அவர் பின்னாடி கொண்டு போறேன்னு நீங்க சொல்ல முடியாது. cannot say that. இல்ல அப்ப மாபெரும் என்ன கூட்டணி ஆகுதுன்னா, அமைப்போம் 26ல தாவேக்கா அவங்க வந்தாலும் அப்படியே பிசிகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே துப்பிட்டாங்க. கிட்ட சேர்க்காதுறாங்க. இவன் தோத்து இவன் பின்னாடி போனா ஜனங்க நம்மள இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார், என்ன வேணா நடக்கலாம், உங்களுக்கு தெரியாது. என்ன நடக்கும்? ம். கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து கூட்டணி ஒண்ணும் நடக்காது. இந்த நாட்டினுடைய முதலமைச்சரும் ம். இடியும் இன்கம் டேக்ஸும் கொஞ்சம் மனசு வச்சா ம். பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க. அதான் நடக்கும். வேற என்ன நடந்துற போகுது ம். எனக்கு தெரியாது. பல அரசு பேர்னா யார சொல்றீங்க? ஆ? பல பேர்னா யார பழனிசாமி. சொல்றீங்க? ம். பழனிசாமி ஜெயிலுக்கு போவாரு. இவர் கூண்டாக்டில் ஜெயிலுக்கு போகணும், சீமான். இதெல்லாம் நடக்கும். ம். பட் இங்க அரசியல்ல மாற்றங்கள் வருமா எனக்கு தெரியாது. எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு வாழ்வு உண்டு. அதிமுக இல்ல தாவேக்கா விசிகா அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நீங்களும் பல விவாதங்கள்ல பாத்திருப்பீங்க. அந்த கூட்டணி அமையாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த கூட்டணி அமைஞ்சா வெற்றி ஆட்சி மாற்றத்திற்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு படியை நோக்கி அதிமுக போனா நல்லது தானே? வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி விடாதே அப்படின்னு, அதெல்லாம் உங்களுக்கு சான்சஸே கிடையாதுங்க. ம். பழனிசாமின்ற ஒரு நல்ல மனிதர் இருக்கின்ற வரை யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அவரும் ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. ம். அதனால இந்த கட்சி அழிவுக்கு என்ன பண்ணுமோ ம். அதுக்கு அச்சாரம் போட்டாச்சு. அதனால அந்த வேலையை அவர் கரெக்டா இல்ல தாவேக்காவை சேர்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் நேற்று புதிய தலைமுறையில பேட்டி கொடுத்திருக்காரு. நான் விஜய் சந்திச்சேன், 35 நிமிடங்கள் நான் பேசினேன். அப்போது பேசும்போது நம்ம தனியாவே போட்டியிடுவோம், நம்ம பலத்தை காட்டுவோம், அதுதான் வந்து திராவிட கட்சிகளுக்கு, அதாவது இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு நீங்க வந்துட்டு நீங்க இப்படி வந்து கூட்டணி போறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் முன் வச்சேன். ஆனா அதிமுகவோட கூட்டணி போவதற்கான முயற்சிகள்ல நம்ம டீம் வந்து செயல்பட்டு இருக்கோம்னு விஜய் சொன்னாரு அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. நீங்க என்ன வர வர சீமான் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல இப்ப நல்லாதான் இல்ல பேசிருக்கீங்க. மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, விஜய் சந்திச்ச பிறகு சொல்லியிருக்காரு அவரு. மூத்த பத்திரிகையாளரே கேளுங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? தனியா போட்டியிடலான்னு விஜய் சொன்னாருன்னு சொன்னீங்க. அப்புறம் விஜய் சொல்லலாம். அந்த மூத்த பத்திரிகையாளர் சொன்னதுக்கு நம்ம டீம் வந்து அங்க வந்து ஒரு அரசியல் தேர்தல் வியூக ஆலோசகர் இருக்காரு. இப்ப புதுசா ஆதவர்ஜினார் போன்னு ஒருத்தர் போய் தாவேக்கால சேர்ந்திருக்காரு. நம்ம தேர்தல் டீம் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி விஜய் பேசியதாக அவர் அபிஷியலா பேட்டி கொடுத்திருக்காரு. விஜய் சொல்லுங்க. சேர்த்துக்கிறா சொல்லுங்க. பாவம் சொல்லுவாரா? கூட்டணி அமைஞ்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த கூட்டணி அமைஞ்சிட்டா? தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? தாவேக்கா அப்புறம் அதிமுக இது ரெண்டு அமைஞ்சிட்டாவா? அப்ப யார் சிஎம்? அது அவங்கதான் சார் முடிவு பண்ணிக்கணும். யார் அவங்க முடிவு பண்றது? நீங்க தான் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். உங்க அரசியல் ஆலோசகர் விஜய் தாவேக்கா ஆரம்பிச்ச போது மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்ற கூட்டணி கட்சிகளை வரவேற்கிறோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர்றோம் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணி நடப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல யார் இறங்கி போனாங்க, என்ன நடந்தது அப்படின்னு அவங்க அபிஷியலா சொல்லும் போதுதானே நமக்கு தெரியும். இப்ப நீங்க அதுதான் சொன்ன, வர வர நீங்க சீமான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன கம்பேர் பண்ணாதீங்க. இப்பதான் கோவம் வருது. என்னன்னு கேட்டா, அழகா அதுல கூட்டணி இல்ல, எங்களை ஏத்திட்டு வரவங்களுக்கு கூட்டணின்னு விஜய் சொல்லிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்புறம் இப்படி அதிமுக ஒத்துக்குவாங்க? சரி, தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு இருக்க அதிமுக நீங்க எல்லாம் விமர்சிக்கிறீங்க, அதனால மேபி ஒத்துக்கிட்டாங்க. நான் எல்லாம் எங்க வெளியில போக முடியலைங்க. அதாவது மதுரை எங்கேயோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போற ஒரு பெரியவர் திரும்பி புகழேந்தி தானே, ஆமாங்க, கையை பிடிச்சிட்டு அழறாரு அவரு. எப்படியாவது கட்சியை ஒன்னா சேர்த்துருங்க சார், ப்ளீஸ் சார். மக்கள் மனப்போக்கு எப்படியாவது ஒன்னா சேருவாங்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்ப்பா இருக்கணும்ன்றது மக்களுடைய தீர்மானங்க. ஒண்ணுமே இல்லை. அது ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருந்தா we will fight. இன்னைக்கு விக்கிரவாண்டியில எவ்வளவு வித்தியாசம்? 6000 ஓட்டுக்கு நாடாளுமன்றத்துல. விக்கிரவாண்டி தொகுதியில ஏடிமிக்கும் டிஎம்கேக்கும் வித்தியாசம் 6000. என்னுடைய பேர்ல புகழேந்தி மறைந்தார், அதனுடைய வித்தியாசம் வெறும் 10,000.
இன்னைக்கு இருந்தாலும் துண்டை காணும் தோலை காணும் ஓடுறானே, நிக்கிறதுக்கே ரெடியா இல்லை. சும்மா திமுக மேல பழிய போட்டு இல்ல மீண்டும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கொங்கு நாடு அவங்களுடைய கோட்டை. அதிமுகவின் கோட்டையா தானே இருந்துச்சு. அதான் அதாங்க ஓட்டை விழுந்தது ம். கொங்கு நாட்டுல. அங்க என்ன வேலையா? அங்க போய் நிக்க வேண்டியதானே தைரியமா? யாராவது எடுத்த வேண்டியதானே? என்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரியல எனக்கு. இல்ல அதிமுக அதாவது ஆளும் கட்சியின் பண பலம் தான் ஜெயிக்கும், அததான் முன்னாடியே பார்த்தோமே நாங்க, இதெல்லாம் அதனால நாங்க போட்டி இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு சலிச்சு போயாச்சு. அறிமுகம் டிவியில உங்க மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்ன ஸ்டைல்ல சொல்றார், என் உயிர் இருக்கின்ற வரை, சீமான் உயிர் இருக்கின்ற வரை பார்ப்பான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முடியாது. ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்க. யாரு பாப்பா இந்த நாட்டு முதலமைச்சராக முடியாது சொன்ன லூசு. 2 தினங்களுக்கு முறகு அதுக்கே வேற டெபினிஷன். பின்ன அதுதான் சொன்னேன். நீங்க அடிக்கடி சீமான் மாதிரி பேசாதீங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்குமான வார்த்தை போர் பார்த்திருப்பீங்க சமீபத்துல ஒரு 10 நாட்களாக. மோசமான ஆட்சி நடைபெறுகிறது, திமுக ஆட்சின்னு விமர்சிச்சிருக்காரு. முதலமைச்சரும் பதிலுக்கு உங்க ஆட்சியினோட நிலை எங்களுக்கு தெரியாதா அவ்வளவு நிலைன்னு வார்த்தை போர் போயிடுச்சு. பார்வை என்ன? இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை பேசாம இருக்கிறது நல்லது. இந்த முதலமைச்சர் பேசாம இருந்தா போதும். ஏன்னா இந்த முதலமைச்சருக்கு இருக்க அறிவும் தகுதியும் அந்த மனிதனுக்கு இல்லை. ஆகவே அவரை போய் இவர் ஈக்குவல் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஓபிஎஸ் போட்ட பிச்சை எதிர்கட்சி தலைவர். அப்போ இவ்வளவு சொன்னோம், அவர் திருந்த மாட்டார். அவரு அதுலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டார். இல்லைன்னா இவர் எங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுது? கடைசியாக இந்த திருப்பரங்குன்றம் கந்தர் மலையா சிக்கந்தர் பாஷா மழையா அப்படிங்கிற ஒரு ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு கலவரம் அளவுக்கு அங்க மாற்றி மாற்றி இஸ்லாமிய மக்கள் ஒரு பக்கம், அதாவது எஸ்டிபிஐ கட்சியினர் அமைப்பினர் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தா இந்து முன்னணி அமைப்பினர் பாஜகவினர் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் போராட்டம்லாம் நடத்தினாங்க. இதற்கு தமிழ் கடவுள் முருகன் இங்க பாட்டன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சனமும் சொல்லல. அதே மாதிரி அதிமுகவும் ரொம்ப மௌனம் காத்தாங்க. இந்த பேட்டியிலே உங்கள்கிட்ட ரொம்ப கோவம். ஸ்ரீவித்யா உன் மேல கோவம் என்னன்னு கேட்டா, எனக்கு அடிக்கடி சீமான ஒரு கட்சின்னு சொல்லி அது பேசலன்னு வேற சொல்றீங்களே. நீங்க எல்லாம் புறக்கணிச்சு துரத்தினாதாங்க அவன் ரோட்ல போய் தேர்தல் ஆணையத்துக்கு அடிக்கடி நீங்க தான் சார் போயிட்டு வரீங்க. அது கரெக்ட். அதனால போய் நீங்க அவன் கட்சி இனிமேல் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த பிரஸ் எல்லாம் தூக்கிட்டு லோகோ தூக்கிட்டு அந்த ஆள்கிட்ட போய் நிக்க. நீங்க அதை மாத்திரம் பண்ணீங்கன்னா அந்த ஆள் நல்ல மனுஷனா மாறிடுவான். நீங்க அடிக்கடி லோகோ எல்லாம் வச்சுட்டு மதிமுகம், சன் டிவி, அப்புறம் புதிய தலைமுறை, எங்க தந்தி ஆவுன்னு போய் நிக்கிறான்ல. எல்லாரும் ஒரு உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தான் அவமானப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது. அப்போ ஒரு பரமா ஒரு டிசிஷன் எடுக்கணும். எடுத்து இனிமேல் முடியாது அப்படின்னு நிறுத்தினா சரியா போயிடும். எல்லாமே சரியா போயிடும். அதை நீங்க செய்யுங்க. ஆகவே அது ஒரு கட்சியின் தயவு செய்யும் சொல்லாதீங்க. சரி, இந்த முருகன் உங்க மேல விட வேண்டியிருக்கும். அப்புறம் சரி, ஓகே. முருகனா இல்ல கந்தரா இல்ல சிக்கந்தரா அப்படிங்கிற அந்த விஷயத்துல இவ்வளவு கலவரம் போயிட்டு இருக்கு, இவ்வளவு போராட்டம் போயிட்டு இருக்கு. மதுரை அமைதியான இடம். திருப்பரங்குன்றத்துல அந்த வசிக்கக்கூடிய மக்களே நாங்க ஒற்றுமையாதான் இருக்கோம், நாங்க மாமா மச்சானா பழகுறோம், ஏன் நாங்க ஒற்றுமையா இருக்கும்போது இவங்க ஏன் போராடுறாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தின பிறகு ஏன் அதிமுக தொடர்ந்து மௌனமாவே இருந்தது? இன்றைக்குதான் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் வாய் திறந்து பேசியிருக்காரு. ஏன் இந்த மௌனம்? செல்லூர் ராஜுக்கு கரெக்டா பிரெயின் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை செய்யும். முதல்ல வேலை செஞ்சது சீமானை தூக்கி ஏன் ஜெயிலில் வைக்கலன்னு கேட்டார். இப்போ மறுபடியும் ரியாக்ட் ஆகுது. மறுபடியும் அருமையான கேள்வியை கேட்டிருக்காரு. அது சரியாக போகும்போது கேள்வியை கேட்பாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இங்கே முடிக்கும்போது இப்படி தான் முடிக்கிறேன் நான். பிரபாகரனை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. எல்டிடி லீடர் பிரபாகரனை, நீங்கள் அடிக்கடி தப்பிச்சிங்க, சாவுலேருந்து வாரில் குண்டடியிலேருந்துலாம் தப்பிச்சிருக்கீங்க, கடவுள் தான் உங்களை காப்பாற்றினார். பிரபாகரன் சிரிக்கிறார். சிரிச்சுட்டே சொல்றாரு, நான் இயற்கையை நம்புகிறேன். என்ன சொன்னாரு? இயற்கையை நம்புறேன்னா கிட்டு வலதுகரம், பிரபாகரனுடைய வலதுகரம். அவருடைய ஸ்பீச் போட்டு கேளுங்க. நாங்கள் திராவிடர்கள், ஆரியர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது, அதை அடித்து ஒடுக்கியவர், ஆரியர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இல்லாமல் போயிருந்தால் திராவிடர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆகவே தந்தை பெரியார் தான் எங்கள் தலைவர்னு யார் சொல்றா? கிட்டு. எல்லாமே திராவிடர்னு ஒத்துக்கிறாங்க. இவன் ஒருத்தன் தான் திராவிடர் திருடன்றான். அப்ப திராவிடர் திருடன்னா உதவி செஞ்சு எம்ஜிஆர் திருட, பேரறிஞர் அண்ணா திருட, அவங்க மாமன் காளிமுத்து திருட,
எங்கெல்லாம் திருட, நான் திருட, எல்லாரும் திருட அவன் கண்ணுக்கு. அது அவன் ஒருத்தன் தான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், முட்டா பையன். அதனால் அதை விடுங்க. இப்போ அந்த பிரச்சனையை கேட்டிங்கல்ல, அதுக்கு அந்த மக்கள் எடுத்திருக்கின்ற முடிவு அருமையான முடிவு. கர்நாடகாவில் ஒரு இடத்துல அப்படி தான் ஆச்சு. மசூதி இடிச்சிட்டு கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க. ஊரே திரண்டு அங்கே போனவங்களை அடித்து துரத்தி பார்டர் உள்ளே விடலை. ஒரு இன்சிடென்ட் ஆஸ் ஹேப்பன். அதே மாதிரி இங்கே எங்களுக்குள்ள பிரிவினை இல்லை. ஈஸ்வர அல்லா தேரே நாம்னா, கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ இந்துக்களோ எங்களுக்குள் இல்லை, பிரிவினை இல்லை. பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்கின்ற கூட்டத்தை உள்ளே விடமாட்டோம். அந்த அயோக்கியர்கள் இங்கே தேவையே இல்லை அப்படின்ற முடிவில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே தொடரட்டும், எந்த பிரச்சனையும் வராது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு பல கேள்விகளை கேட்டேன், சொல்லிட்டேன். அவங்க மக்களுக்கு தெரியும் புகழேந்தி உண்மைதான் பேசுவான், தப்பா பேச மாட்டான்னு சொல்லி. அந்த ஆள் மேல ஏன் பாஞ்சன்னு கேட்டீங்கன்னா, அடிமடியிலே கை வைக்கிறன்ற மாதிரி தந்தை பெரியாரை பேசிய பின்னால் எனக்கு இனிமேல் பதவி கிதவி அரசியல் கட்சி அமைச்சர் அதெல்லாம் இல்லை. தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினால் வேடிக்கை பார்க்கின்ற இடத்தில் புகழேந்தி இல்லை. இதுதான். எங்கள் அப்பா 6 முறை மொழி போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவர். ராதா வச்சு நிறையா ரத்த கண்ணீர் ட்ராமா போட்டார். ஒரு பெரிய குரூப் அண்ணன் வீரமணி, திருவாரூர் தங்கராஜ், இப்படிலாம் ஒன்றா இருந்தவர். அவர் குடும்பமே இப்படி தான். இவன் ஆணைமுத்துன்னு கத்துறான் பாருங்க. அந்த ஆணைமுத்து அண்ணனுக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். வீட்டுக்கு வர்றப்போ அவர் சாப்பிட்டு போவார். கள்ளக்குறிச்சிக்கு வந்து சாப்பிடுவார். அவர் கடைசி வரைக்கும் பெரியார் தான் உயிராக இருந்தார். எதோ கதை விடுறாங்க சில நேரத்தில், நமக்கே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால வந்து ஸ்ரீவித்யா கட்சின்னு சொல்லக்கூடாது. நன்றி சார். தேங்க்யூ. பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி இடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம். அவரும் நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.